புளிச்ச கீரை. இந்த கீரையில உள்ள தண்டு வந்து இப்படி செவப்பா இருக்கும். இந்த தண்டு நான் எல்லாம் காம்பை பிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த தண்டை நான் உங்கள்கிட்ட காட்டுவேன். இதுதான் புளிச்ச கீரை. இது வந்து சிக்கன் கிரேவி எல்லாத்துக்குமே, பிரெட்டுக்கு, பர்கருக்கு, பீஸாக்கு எல்லாத்துக்குமே இது போடலாம். சூப்பரா இருக்கும். இன்னும் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். புளிச்ச கீரைய பொடி பொடியா நறுக்கி கிளீர் பண்ணிருக்கேன். இதுக்கு கூட சேர்த்துக்கிறது உப்பு இருக்கு. இந்த ஸ்பூனுக்கு அரை ஸ்பூனு, இந்த ஸ்பூனுக்கு அரை ஸ்பூனு ஜீரகம், அரை ஸ்பூனு கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம். இந்த ஸ்பூனுக்கு இப்போ நம்ம ஒவ்வொன்றா வறுக்கும். கடுகு, ஜீரகம், கடாய் வச்சிருக்கேன். இதுல 150 நல்லெண்ணெய் ஊத்துவேன். கடுகு ஆட் பண்ணுதேன். 1.5 ஸ்பூன் கடுகு, இந்த வரமிளகாவை ஒரு 8 மிளகாவை 2 கிள்ளி இதுல ஆட் பண்ணுவேன். புளிச்சக்கீரை இதுல ஆட் பண்ணுவேன். நான் கீரை மசிஞ்ச உடனே மிளகா வத்தல் பொடி நம்ம தேவைக்கு நான் 2.5 ஸ்பூன் போடுவேன். உப்பு, கல் உப்பு போடுவேன். இத மிக்சியில இந்த பொடிய ஜீரகம், வெந்தயம், கடுகு 3 அரை ஸ்பூனு மிக்சியில பொடிச்சு வறுத்து மிக்சியில பொடிச்சு ஆட் பண்ணுவேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. புளிச்ச கீரை ரொம்ப அழகா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும்.